என்ன சம்பவம் நடந்ததுன்னு சொல்லி எனக்கு கேளுங்க. ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் ஏர்போர்ட் மூர்த்தியினுடைய கட்சிக்காரங்க போய் ஒரு 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை அபகரிக்கிறாங்க. அபகரித்து அந்த இஸ்லாமியர்கள் அந்த விதவை பெண்மணி அவங்கள வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. அவங்க போய் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரின் பேரில் இந்த மாதிரி நாங்கள் மயிலாப்பூர் பகுதியில் செயல்பட்டு கொண்டு இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் பரவலாக செயல்பட்டு கொண்டிருக்கிற சூழலில் எங்கிருந்தோ இந்த ரவுடி பசங்க இந்த மாதிரி காலியாக இருக்கிற இடத்துல ஆக்கிரமிக்கிறாங்கன்னு சொல்லி அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது சமூக விரோதியாக இருந்து கொண்டு கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம் செய்கிற ஏர்போர்ட் மூர்த்தி அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கிறோம். ஆனால் காவல் நிலையம் முறையாக நடவடிக்கை எடுக்காமல் ஏர்போர்ட் மூர்த்தியோடு அடியாளாக செயல்பட்ட 2 பேரை மட்டும் கைது செய்துவிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி மீது நடவடிக்கை எடுக்கல. இதனால் ஏற்கனவே மிக கடுமையான கோபத்தில் ஏர்போர்ட் மூர்த்தி பல முறை அதற்கு காரணமாக இருந்த மயிலாப்பூர் பகுதி பொறுப்பாளர்களை நான் சும்மா விட மாட்டேன் பல இடங்களில் பேசினதா எங்களுக்கு செய்தி இருந்தது. அதன் அடிப்படையில் இவங்க 4-5 பேர் இந்த தேநீர் கடையில் காலையில் உட்காந்துருக்கிறாங்கன்றதை யாரோ தகவல் சொல்லி அந்த தகவலின் அடிப்படையில் இவர்களை தாக்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு ஏர்போர்ட் மூர்த்தி அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். வந்தவர் நேரடியாக யாருமே டிஜிபி ஆஃபீஸுக்கு போகிறவங்க எங்கே போவாங்கன்னா டிஜிபி ஆஃபீஸ் வாசலில் காரை விட்டுட்டு இறங்கி உள்ளே போவாங்க, இல்லை டிஜிபி ஆஃபீஸ் உள்ளே போவாங்க பர்மிஷன் இருந்ததுன்னா. ஆனால் யாருமே டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து 30 மீட்டர் தள்ளி இருக்கிற அந்த தேநீர் கடையாண்ட வண்டியை நிறுத்திட்டு யாரும் போக மாட்டாங்க, இது வரைக்கும் புகார் கொடுக்க வந்த எவருமே. ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி திட்டமிட்டு டிஜிபி ஆஃபீஸுக்கு சம்மந்தமே இல்லாத 30 மீட்டர் முன்னாடி இருக்கிற அந்த டீ கடையாண்ட வண்டியை நிறுத்திட்டு டீ கடை வாசல் உட்காந்துருக்கிற இவங்க கிட்ட நேரடியாக போயிருக்கிறார். நேரடியாக போகும்போதே அவர் இவரை பார்த்து கேட்ட கேள்வி என்னன்னா, நான் எந்த இடத்துல பஞ்சாயத்து பண்ணால் உங்களுக்குண்ணா, உங்களுக்கு உங்கள் தலைவனுக்கு என்னோட பஞ்சாயத்தை தடுக்கிறது தான் வேலையா, எங்கிட்டலாம் வச்சிங்கன்னா எவனாக இருந்தாலும் விட மாட்டேன்னு சொன்ன உடனே இவங்க எதிர்த்து எங்ககிட்ட நீ எதுக்கு இதை பேசுகிற, உங்களுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லி 2 பேருக்குள்ள வாக்குவாதம் ஆகும்போது கத்தி எடுத்து அவர் வீச வந்திருக்கிறாரு. இவங்க திருப்பி தாக்கியிருக்கிறாங்க. தங்களை தற்காத்து கொள்வதற்காக தான் இவங்க திருப்பி தாக்கியிருக்காங்க. இவர்களுக்கு தாக்க வேண்டிய நோக்கம் இருந்திருந்தா இவங்க கையில் குறைந்தபட்சம் ஏங்க ஒரு அரசியல் கட்சி தலைவர்னு சொல்லிக்கிறார். அவர் அரசியல் கட்சி தலைவரும் கிடையாது, சாதி அமைப்பு தலைவரும் கிடையாது. அவர் ஒரு லெட்டர் பேடு, வெறும் லெட்டர் பேட் வச்சுக்கிட்டு பிரபலமாக இருக்கக்கூடிய மக்களிடம் செல்வாக்கு பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் போன்றவர்களை விமர்சனம் செய்கிற வெளிச்சத்தில் வாழக்கூடியவங்க. அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி, RSS, ஒரு காலகட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற போட்ட தீனியில் வாழக்கூடிய அடியாட்கள். ஆகையினால அவரை தாக்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஒரு 10 பேரோ 5 பேரோ குறைந்தபட்ச ஆயுதங்களாவது வைத்திருப்பாங்க. ஆனால் எந்த விதமான வெறும் நிராயுதபாணியா போய் அவரை போய் டிஜிபி ஆஃபீஸ் ஆண்ட ஒருத்தர் தாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது திட்டமிட்டு கத்தியோடு டிஜிபி ஆஃபீஸுக்கு வந்தது ஏர்போர்ட் மூர்த்தி தான். ஆனால் காவல்துறை இன்றளவிற்கும் அதில் முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை. நேற்று நாங்கள் மாநகர காவல் ஆணையரை சந்தித்து அவருடைய அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்கிறோம். திலீபன் கொடுத்த புகாரில் திலீபனை கத்தியால் வெட்டும் பொழுது இதோட நீ உயிரோடு இருக்கக்கூடாது, உங்களை சாவடிக்காம விட மாட்டேன்னு